வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைக்க கால அவகாசம் தேவை என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. அதுவரை 1000 ரூபாயை வழங்கும் போல வழங்கப்படும் எனவும் உறுதி. தேர்தலின் போது மகளிருக்கு அறிவிக்கப்பட்ட 2500 ரூபாயை வழங்காவிட்டாலும் வழக்கமாக வழங்கப்படும் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும். மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இபிஎஸ் எஸ்பி வேலுமணி மோதல் உச்சகட்டம். தகுதி நீக்கம் செய்ய இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆளுநரிடம் வலியுறுத்தல். கருப்பு திரைப்படம் சிறப்பு காட்சிகள் ரத்தானதால் ரசிகர்கள் ஏமாற்றம். இயக்குநர் ஆர்.ஜே. பாலாஜி கண்ணீர். ஜனநாயகன் படம் ரிலீஸை தீவிரப்படுத்த படக்குழுவுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. வெளிநாடு சென்றிருந்த பட தயாரிப்பாளர் உடனடியாக நாடு திரும்ப அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் சந்திராயன்-2 திட்டம் நிலவில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்கிறது. நிலவின் தென் துருவத்தில் உள்ள மிக குளிரான பள்ளங்களில் நிலத்தடியில் நீர்ப்பனி இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பனியை பயன்படுத்தி குடிநீர், ஆக்ஸிஜன் உள்ளிட்டவை தயாரிக்க முடியும் என்பதால் இது இந்திய விண்வெளி ஆய்விற்கு பெரும் உதவியாக இருக்கும். மகளிருக்கான உரிமைத் தொகை 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என்று முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதேவேளையில் மே மாதத்திற்கான தவணை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா அரசு மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் மகளிருக்கான 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை 6 மாதங்களில் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவரை தற்போதுள்ள 1.31 கோடி பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் தொடரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்க நாணய விற்பனையை உடனடியாக நிறுத்துவதாக தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. மேலும் தங்க சேமிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட நகை ஊக்குவிப்பு திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்கள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் அந்நிய செலாவணியை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைக்கு இந்த அறிவிப்புகள் உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பதை கவர்ச்சிகரமான மாயாஜால வெற்றி என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியில் அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்றும், செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக ராஜினாமா செய்துவிடுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஒற்றுமை இல்லையெனில் வெற்றி சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் கோஷ்டி பூசலை கைவிடவும் அறிவித்திருக்கிறார். தனது அலுவலகத்திற்கு வந்த சோஃபா ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டது என்று திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுகவின் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு சோஃபா வந்தது குறித்து தான் உதயநிதி ஸ்டாலினிடம் விமர்சித்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ் எஸ்பி வேலுமணி இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கொறடா உத்தரவை மீறி சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட இபிஎஸ் உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் எஸ்பி வேலுமணி மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை விதியின் கீழ் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் உள்ளார்களோ அவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சி பொறுப்பில் இருந்து இபிஎஸ் தங்களை நீக்கியுள்ளது செல்லாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் இபிஎஸ் தரப்பு புகார் அளித்திருக்கிறது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட இபிஎஸ் தரப்பு தலைவர்கள் ஆளுநர் மாளிகை சென்று புகார் மனு அளித்தனர். அதில் சி.வி. சண்முகம் அணி எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்றால் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சூர்யா நடித்த கருப்பு படத்தின் சிறப்பு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து அப்படத்தின் இயக்குநர் ஆர்.ஜே. பாலாஜி கண்ணீருடன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இன்று காலையில் படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்ததால் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து பிரச்சினைகளும் முடிந்து இன்றே படம் ரிலீஸ் ஆகும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். சென்சார் பிரச்சினையால் தாமதமாகும் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய முதலமைச்சர் விஜய் ஆர்வம் காட்டி வருகிறார். அதில் கவனம் செலுத்துவதற்காக கான்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்க சென்ற தயாரிப்பாளர் வெங்கட் கே. நாராயணாவை சென்னை திரும்பும்படியும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் படத்தை ரிலீஸ் செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.